டைரக்டர் பாரதி ராஜா அவங்க சன் மனோஜ் பாரதி ராஜா அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அவங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் எதனால் வருது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. இதான் நம்ம இரத்த குழாய்களுக்கு உள்பக்கம் போகக்கூடிய வரக்கூடிய பிளாக் இதில் பிளாக் ஆகிறதா இறுதிய மாரடைப்பு வருது. இந்த பிளாக்குக்கு மிக ஆபத்தான காரணம் என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நல்லா கேட்டுடுங்க, இது உங்களுக்கு தெரியாது, நல்லா கேட்டுடுங்க. இந்த ஹார்ட் அட்டாக் இந்த பிளாக் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். அதனால இப்போ நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் இன்சுலின் அப்படின்னு ஒரு டெஸ்ட் என்ன பண்ணுறோம் பண்ண சொல்லியாச்சுன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பற்றி ஒரு ஐடியா நமக்கு முதல்ல கிடைக்கும். இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வயசான அம்மா அப்பா யாராவது வயசானவங்க இருந்தாலும் அவங்கள பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நண்பர்கள் குறிப்பாக சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, ஃபேட்டி லிவர் பிரச்சனை, உடல் பருமன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்கள கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் பண்ண சொல்லுங்கள். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுதான் பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியும், சரி பண்ண முடியும். திரும்ப சொல்கிறேன், ஒல்லியாக இருந்தாலும் சரி நம்ம உணவு வந்து பேலன்ஸ்டு டயட் விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். இல்லைன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால என்னெல்லாம் பாதிப்பு வருமோ எல்லா பாதிப்பும் வரும். இங்கே பாருங்கள், அந்த ஹை இன்சுலின் இந்த இன்சுலின் நம்ம பண்ணும்போது ஹை இன்சுலின் இருந்துச்சுன்னா அத்திரோஸ்க்ளரோசிஸ் வரும்னு சொல்லுவோம். அத்திரோஸ்க்ளரோசிஸ் என்னன்னா நம்ம ரத்த குழாய்க்குள்ள பிளாக் வருது இல்லை, அதோடைய மெடிக்கல் டேர்ம் தான் அத்திரோஸ்க்ளரோசிஸ். இந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ் வராமல் இருக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும்னாலும் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, பேலன்ஸ்டு டயட். இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பி 70 கிலோ வெயிட் இருக்கான், 140 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடகன்னு சொல்லல. நான் பண்ணது பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. எதை மறந்துடாதுங்க. ஃபாஸ்டிங் இன்சுலின் கரெக்டாக இல்லையா? ஃபாஸ்டிங் இன்சுலினை பற்றி கண்டிப்பாக மறந்துடாதுங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்னோட கண்டென்ட் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் இன்சுலின் அப்படின்னு டைப் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பி